தமிழ்நாட்டில் நீங்களும் இருக்கிறீங்க, அண்ணன் திருமாவளவனும் இருக்கிறாங்க. சேர்ந்து நிற்கிறோம், ஆனால் ஒன்றிணைஞ்சு இருக்கிறோமா? ஒற்றுமை இல்லாமலே இருக்கு. வன்னியர்கள் என்றாலே சாதி வெறியர்கள் என்கிற ஒரு புரிதல், ஒரு பார்வை இருக்கிறது இல்லை, எனக்கு தெரியும். ஆக வேல்முருகன் தலையெடுத்த பிறகு வடதமிழ்நாட்டில் எங்கும் சாதி கலவரங்களை ஓட்டாக நீங்கள் கேட்டால் மாறி இருக்கா அப்படின்னா மாறி இருக்கிறது. பண்ருட்டி தொகுதியில் அதே நான் திமுகவோடு திருமாவளவன் உடன்பட்டு இருந்த போது நின்றேன், தோற்று போனேன். அதே வேல்முருகன் திமுகவோடு திருமாவளவனோடு நான் தலைவராக முயற்சியாகி நான் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கிய பிறகு என்னுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் விடுதலை சிறுத்தைகளான தலைவர் திருமாவளவன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல லட்சம் பேர் திரண்டாங்க. மறுபடியும் அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? மறுபடியும் அவங்களெல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடியுமா? ஒரு போராட்ட காலத்துக்கு திருப்பம் கொண்டு வர முடியுமா? அவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு விசில் அடிக்கிறாங்க, விஜய்க்கு பின்னாடி போறாங்க அப்படின்ட்டு சொல்வதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. கட்சிகள், திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ தவறி இருக்காங்க. அந்த தவற்றையும் நாம செஞ்சுட்டு அவங்கள மேல கோச்சிக்க கூடாது அந்த இளைய தலைமுறைகிட்ட. அதுக்காக இந்த 5 ஆண்டுகால ஓட்டு அரசிலிருந்து விலகி அந்த மக்கள்கிட்ட போய் பேசும். வணக்கண்ணே. வணக்கம். தமிழ்நாடு டிஎன்ஏ வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு டிஎம்கே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. உண்மையாகவே பிரச்சனை என்னவா இருக்குது? எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு கேள்வி, எல்லாரும் எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னும் போது மக்களுக்கு ஈஸியாக திமுக ஒரு ஆட்சிக்கு அமைச்சிரும் அப்படின்ற கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக தான் வரும் அப்படின்ற மாதிரியான பேசு பொருளும் இங்கே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது முதல் கேள்வி, அதுதான் இந்த பிரச்சனையாக இருக்குது. இல்லை, இப்போ நான் இப்படி இந்த என்டிஏ டிஎம்கே அப்படிலாம் நான் அதை குறித்தெல்லாம் இப்போ நான் போக விரும்பவே இல்லை. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ திரு விஜய் அவர்களை ஆதரிப்பதற்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் பார்த்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. இந்த 2 கட்சிகளுமே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஒரு புதிய மாற்று வேணும் அப்படின்றாங்க. அந்த மாற்றாக தான் இன்றைக்கி விஜயை பார்க்குறாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் விஜய் செய்கிற அரசியல், அவரை தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், ஆனால் அந்த மாற்றாக இந்த நாட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதி, திறமை அல்லது அதற்கான அந்த அடிப்படை தகுதிகள்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கா என்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மாற்று அங்கேயும் இங்கேயும் சினிமாவிலேயோ நடிகரையோ ஒரு டான்ஸையோ ஒரு பாட்டையோ பார்த்து தேடாதீங்க. நீங்கள் வாழ்கிற காலத்தில் இங்கே எத்தனையோ தலைவர்கள் நாங்கள் இருக்கிறோம். அந்த தலைவர்கள் அதற்கான முன்முயற்சியை மேற்கொண்டு அதிலே பட்ட ஒரு சூட்டின் காரணமாக தற்போது தற்காலிகமாக பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் நான் அவர்களை எல்லாரை விட இளைவனாக இருந்தாலும் நான் அதற்கான ஒரு முன்னெடுப்பை துணிஞ்சு எடுத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் போய் மாற்றை வேறு எங்கும் தேடாமல் உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவனாகவே 40 ஆண்டுகள் இந்த பொது சமூகத்திற்காகத்தான் நான் போராடி இருக்கேன். அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஒரு பல திரைப்படங்களே எடுக்கலாம், அவ்வளவு செய்திகள் என்கிட்ட இருக்கிறது. ஆனால் இது கொண்டு போய் நாட்டுடைய ஊடகங்கள், பத்திரிகைகள், இந்த 2000 கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கோ இல்லை இந்த ஜென்சி இளைய தலைமுறைக்கு சேரலை. ஆனால் அவர்கள் இன்றைக்கி விஜய்க்கு விசில் அடிக்கிறாங்க, விஜய்க்கு பின்னாடி போகிறாங்க அப்படின்ட்டு சொல்வதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர்களை அரசியல்படுத்த வேண்டிய, அவர்களுக்கு சமூக நீதி அரசியலை, கம்யூனிஸ்ட் அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை, மொழி மீதான அரசியலை, இன ரீதியான அரசியலை, மொழிக்காக எண்ணற்ற உயிர்கள் தியாகம் செய்த அரசியலை, மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் யாருன்னு போய் விஜய் கூட்டத்தில் முடிச்சுட்டு வெளியேற நீங்கள் அந்த மாணவர்கிட்ட கேட்டிங்கன்னா 100% பேருக்கு தெரியாது. உண்மைதானே? அப்போ அதை சொல்லி பயிற்றுவிக்க வேண்டிய கட்சிகள், திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ தவறி இருக்காங்க. அந்த தவற்றையும் நாம் செஞ்சுட்டு அவங்கள மேலே கோச்சிக்க கூடாது அந்த இளைய தலைமுறைகிட்ட. அதுக்காக இந்த 5 ஆண்டுகால ஓட்டு அரசிலிருந்து விலகி அந்த மக்கள்கிட்ட போய் பேசும். அதுக்கு தான் இப்போ உங்களை மாதிரி தொலைக்காட்சிகளில் இந்தமாரி ஒரு 5 மாணவர்கள் கிடைச்சா கூட அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியுது ஒரு வாய்ப்பு அப்படின்னு இவ்வளவு தேர்தல் ஓட்டு கேட்குற இவ்வளவு வேலைகள் பிரச்சாரம் பற்றி நான் ஓடோடி ஓடியார். ஒரு 5 மாணவர்கள் என்னை புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு கொடுக்காதா அப்படின்னு. அப்போ என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய மனமாற்றம் என்பது நிச்சயம். நீங்கள் சரி, உங்களுக்கு திமுக மேலே வருத்தம் இருக்கா, அண்ணா திமுக மேலே வருத்தம் இருக்கா, நாங்கள் ஒரு அணியை அமைக்கிறோம், இந்த அணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் நான் மக்களை நோக்கி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு நெடும் பயணத்தை, ஒரு நீதி கேட்டு நெடும் பயணத்தை நான் தொடங்கியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு போராட்ட குழுக்கள் இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அணு உலை எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், மீத்தேன் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், டங்ஸ்டன் போராட்டமாக இருக்கலாம். இப்படி எல்லா போராட்ட குழுக்களும் இருக்கிறாங்க. அது தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு செய்து
ஏன்னா தேர்தல் காலங்கிறது ஒரு அறுவடை காலம் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து தீக்கான்னு ஒரு பின்னணி இருந்ததுனால தான் திமுக ஒரு எழுச்சியாக மேலே வர முடிஞ்சுச்சு. ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஒரு அமைப்பை வைத்து கொண்டு தான் பாஜக வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகருது. அது நம்மளுடைய இந்த தமிழ் தேசிய மாதிரியோ இது மாதிரி தமிழர் நலன் சார்ந்த உரிமைகள் சார்ந்தோ ஒரு தொடர்ச்சியான உரையாடல், இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல ஜென்சி தலைமுறை, இளம் தலைமுறை, இவங்களுக்கான ஒரு பயிற்சியை வந்து நம்ம ஒரு நிரந்தரமாக ஒரு சமூக அமைப்பு மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் இருந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலையோ அதிலிருந்து ஒரு உரிமை மீட்பு அரசியலையோ கொண்டு வந்தால் தானே சாத்தியப்படும். கண்டிப்பாக நம்ம நேரடியாக வந்து தேர்தல் அரசியலில் வந்து நம்ம வந்து இப்போ இது தேர்தல் காலம், நீங்கள் அப்படி பேசுகிறத நான் குறைபாடாக நான் சொல்லலை. அது எப்படி தாக்கத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும்? ஏன்னா அனுகுலை உதயகுமார் வந்து ஒரு 2000 ஓட்டை இதை தான் வாங்கினாரு. தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாததற்கான அந்த இடைவெளியை எப்படி இட்டு நிரப்புவது, அதற்கு என்ன வழிமுறை செய்வது? தமிழ்நாடு தழுவி இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல லட்சம் பேர் திரண்டாங்க. மறுபடியும் அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? மறுபடியும் அவங்களெல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடியுமா? ஒரு போராட்ட காலத்துக்கு திருப்பம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி சரி செய்யறது? இந்த இடைவெளி எப்படி எட்டு நிரப்ப? உங்களுடைய இந்த கேள்வி உங்களை போன்று பல அரசியல் விமர்சகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சமூக மாற்றத்திற்கான அரசியல் செய்யக்கூடியவர்கள் மனங்களிலும் இருக்கிறது. இதற்கான ஒரு முயற்சியை தான் நான் 2011ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி நீங்கள் சொன்ன இத்தனை தலைவர்களையும் உள்ளடக்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு ஒன்றை உருவாக்கி இங்கே ஆந்திராவில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு, ஈழ இனப்படுகொலைக்கு, மூவர் தூக்கு ரத்துக்கு, 7 விடுதலைக்கு என்று, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் என்று, பல்வேறு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு என்று பல்லாயிரக்கணக்கான மக்களை, பல நூறு தலைவர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இங்கே இத்தனை பணிகளை செய்வது மோகன் தான் நினைக்கிறேன். உங்கள் பேர் மோகன், இவருக்கு தெரியும், இவர் பல கூட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார். இங்கே மீதி பெரும்பான்மையான தோழர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ காஞ்சி மக்கள் மன்றத்துக்கு தெரியும், நீங்கள் சொன்ன உதயகுமாரனுக்கு தெரியும், நீங்கள் சொன்ன மே 17 இயக்கத்துக்கு தெரியும், எத்தனையோ சின்ன சின்ன அமைப்புகளுக்கு தெரியும், இயக்கங்களுக்கு தெரியும். நாங்கள் அதற்கான முயற்சியை நெடுமாறையாவில் தொடங்கி எத்தனை தனி சமூக ஆர்வலர்கள் வரை எல்லாரையும் நாங்கள் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து நீங்கள் சொன்ன இந்த நோக்கத்திற்காக எங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன மனமாச்சரியங்கள், நீ பெரிய உங்களுக்கு தெரியுமா, தமிழர்களுக்கு அந்த இருக்கைக்கு பிரச்சனை வந்துடும், யார் நடுநாயகமாக உட்கார்றது, யாருக்கு செகண்டு தேர்டுன்று. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, யானைக்கவனி மோகனுக்கு தெரியும், நான் என்னுடைய கூட்டங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு ப்ரெஸ் கிளப்பில் தான் நடத்துவேன். அந்த கூட்டத்தினுடைய அத்தனை பதிவுகளும் என்னுடைய வேல்முருகன் டீன்ற பேஜில் பதிவுப்பட்டிருக்கேன் பாருங்கள். அதில் என்ன தெரியுமா நான் செய்வேன், இப்படி ரவுண்டாக போட்டுருவேன். ஒரு 80 தலைவர் 90 தலைவர் தடாரகமாக எல்லா கூட்டத்துக்கும் வந்திருக்கிறார். ஏன்னா அதில் யாருக்கும் பிரத்யேகமாக முதல் மரியாதைலாம் கிடையாது. நான் எங்கேயாச்சும் ஒரு முள்ள உட்காந்துருப்பேன், திருமாவளவன் ஒரு முள்ள உட்காந்துருப்பார், வைகோ ஒரு முள்ள உட்காந்துருப்பாங்க, சின்ன சின்ன அமைப்புகள் பெரிய அமைப்புகள் கூட தலைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு சின்ன ஈகோ தட்டிடக்கூடாது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒருங்கிணைச்சி அரவணைத்து தான் நாங்கள் வெற்றிகரமாக பல போராட்டங்களை இங்கே நடத்தி பல சட்டங்களை திரும்ப பெற வச்சிருக்கிறோம். பல வெற்றிகளை இந்த போராட்டங்கள் நடத்தியிருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட அந்த கூட்டமைப்பு வந்து பெரிய பங்காற்றியது. அது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் சின்ன திரு கௌதமம் போன்ற ஒரு தனிநபராக இருந்து ஒரு சின்ன அமைப்பு கட்டினா கூட அவரையும் நாங்கள் கூப்பிட்டுருவோம். ஒரு ஆளை கூட நாங்கள் விட மாட்டோம். அந்த 150 அமைப்புகள் அதில் நாங்கள் கூப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்த கட்சிகள் 6 கட்சி அன்னைக்கு. ஒன்று காங்கிரஸ் இனப்படுகொலைக்கு துணை நின்றது, பாசிச பாரதிய ஜனதா, ஆண்ட திமுக அதிமுக, தேமுதிக நடிகர் கட்சி என்ற பேரில் அப்போ ஒரு விமர்சனம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் இறந்த பிறகு தான் விஜயகாந்த் கூட நல்ல மனிதராக இப்போ தெரியுது. இப்போ இருக்கிற அரசியல்வாதி பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் நல்ல மனிதர் தான். நான் அதை மாற்றி என்னுடைய கருத்தை நான் மாற்றி கொண்டேன் அவருடைய இறப்புக்கு பிறகு. அதனால் நான் வழியே வந்த சாதி ரீதியாக பார்க்கப்பட்டு என்னதான் சமூக நீதி போராளியாக இருந்தாலும், என்னதான் சிறந்த அறிக்கைகளை வெளியிட்டாலும், என்னதான் 7 ஆண்டல்ல 7 ஆண்டு நான் ஈழத்தமிழருக்காக சிறைப்போன்னு சொன்னாலும் தமிழ் மக்கள் அங்கீகரிக்காத பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தது. அதனால் அந்த 6 கட்சிகளை மட்டும் அந்த கூட்டமைப்பில் நாங்கள் கூப்பிடுறதில்லை. மீதி அத்தனை தலைவர்களும் இருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அந்த கூட்டமைப்பு இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதில் என்ன ஒன்று சின்னன்னா, அண்ணன் ஜான் பாண்டியன்லேருந்து இந்த பக்கம் இருக்கிற ஜெகன்மூர்த்திலேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமிலேருந்து ஐஜேகே பாரியந்தர்லேருந்து ஒரு தலைவரையும் நாங்கள் விடுறதில்லை, எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம். ஆனால் தேர்தல் வருகின்ற போதும் நெல்லிக்காய் மூட்டை போல் இன்றைக்கி எல்லாரும் அங்கங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தமே எப்படி நாங்கள் ஏற்படுத்தினோம் முதல் பயிலாவே அப்படின்னா, நாங்கள் வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நாம் எதிர்காலத்தில் தேர்தலை குறித்து சிந்திப்போம். அதுவரையில் குறைந்தபட்சம் தமிழர்களை ஓட ஓட விரட்டுறான் இல்லை, ஓட ஓட அடிக்கிறான் இல்லை, மீனவர்களை அடிக்கிறான், மாணவர்களை அடிக்கிறான், டோல்கேட்டில் அடிக்கிறான், சட்ட பல்கலைக்கழகம் ஆந்திராவுக்கு போயிட்டு வந்து ஆந்திராவில் ஊரே கூடி வந்து வச்சு வெளுன்னு வெளுக்கிறான், கேட்க நாதியேற்று கிடக்கிறாங்கல்ல, கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு பிளம்பிங் வேலைக்கு போன அப்பாவி தமிழனை செம்மரம் கடத்த வந்தாங்கன்னு சுட்டு கட்டி வச்சு தீயை போட்டு கொளுத்திட்டு சொல்கிறான். ஆனால் செம்மரம் கடத்துறது போகிறாங்க யார்? அந்த மாநிலத்தில் இருக்கிற மந்திரிமார்கள், எம்எல்ஏ, எம்பிமார்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள். அவனா செத்தான்,
பாவம் கூலி வேலைக்கு போனேன், வேலூர்காரன், தருமபுரிக்காரன், திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரன், அப்பாவி தமிழன், இருளர்கள், தலித்துகள், மிக பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 1 லட்சம் மக்களை திரட்டி அன்றைய கவர்னர் பன்னீர்ஆழ்வாரை வெளியே விடாமல் தடுத்து அங்கே என் தொண்டன் வினோத் அவர்கள் அந்த கொடியை பிடிச்சிட்டு வரும்போது எலக்ட்ரிக்கில் செத்து போனோம், ஒரு தியாகம் செஞ்சோம். அதேமாதிரி தூத்துக்குடி செல்லிற்காக நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அப்போ என்னை கைது பண்ணி விமான நிலையத்துக்குள்ளே வந்து என்னை கைது பண்ணி என்னை வண்டியில் ஏற்றுற போலீஸினுடைய அந்த அராஜகத்தை நேரடியாக பார்த்துட்டு ஒரு மன்சூர் அலி என்று ஒரு தம்பி, ஒரு இஸ்லாமிய சகோதரன், என்னுடைய நேர்மைக்காக, அவன் யாருன்னு நான் கருப்பா சப்பா கூட பார்த்ததே இல்லை, ஐயோ எங்கள் அண்ணனை இப்படி கைது பண்ணி போலீஸ் சித்திரவதை செய்கிறாங்கன்னு தீக்குளிச்சு அப்படியே செத்து போனான். அப்போ ஜெய்சிங் அப்படின்னு ஒரு சிதம்பரத்தை அருகாமையில் முட்லூரை சேர்ந்த ஒரு தம்பி, அவன் என்னை காவல்துறை அப்படியே படைசூட என்னை அப்படியே கைது பண்ணி கையிலோடு அழைச்சிட்டு போகிறத பார்த்துட்டு நடு வீதியில் வந்து எங்கள் போராளியை விடுதலை செய்யுங்க முழக்கமிட்டு தீக்குளிச்சு இறந்து போனான். அப்போ இந்த போராட்டங்களை எல்லாம் நான் ஒருங்கிணைத்து முன்னெடுத்தது அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த நோக்கத்துக்காக தான். ஆனால் அந்த நோக்கம் தேர்தல் வருகின்ற போது நெல்லிக்காய் மூட்டையாய் தமிழர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடிடுறாங்க. ஆனால் என்றைக்கு உணர்வார்களோ இதே நெருக்கடிகளை பெரிய கட்சிகள் இப்போ அண்ணன் திருமாவளவனுக்கு ஏற்பட்ட அது என்ன சுயமரியாதைக்கு ஏற்பட்ட இழக்கு போன்று, அல்லது அங்கே இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த சீட்டை குறைச்சி கொடுத்தது போல, அதேமாதிரி கிருஷ்ணசாமியை கடைசி நேரத்தில் எங்கேயும் போக விடாமல் கைட்டு விட்ட இந்த பக்கம் இருக்கிற அதிமுக போல பெரிய கட்சிகள் இதே பெரிய எண்ணம் பாணியில் நடந்து கொள்ளும் என்று சொன்னால் ஒரு நாள் என் முன்னெத்தி ஏர்களான என் அண்ணன்களும் என் ஐயாக்களும் உணர்வார்கள். காலம் அதை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்கான நேரம் கணிந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக 2031 நீங்கள் சொன்ன அந்த ஓர்மை, அந்த ஒற்றுமை இந்த தமிழர் நிலத்தில் உருவாகுவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்கள் இலக்கு 2031. வணக்கம். வணக்கம். முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. 2 கேள்வி எனக்கு. ஒன்று வந்து வட தமிழ்நாட்டில் நீங்களும் இருக்கிறீங்க, அண்ணன் திருமாவளவனும் இருக்கிறாங்க, சேர்ந்து நிற்கிறோம். ஆனால் ஒன்றிணைஞ்சு இருக்கிறோமா? இந்த மக்களுக்குள்ளே ஒன்றிணைஞ்சு இருக்கிறோமா? சேர்ந்து இயக்கங்களாக பல போராட்ட களங்களை சந்திக்கிறோம். ஆனாலும் அந்த ஒற்றுமை வந்து இல்லாமலே இருக்கே. அது காரணம் சாதி தான். ஆனால் அது ஏன் சாத்தியப்படாமலே இருக்குது? உங்களை மாதிரியான தலைவர்கள் இருந்தும் அது ஏன் சாத்தியப்படாமல் இருக்குது? ஒன்று. அடுத்த கேள்வி வந்து உங்களை வந்து கோவப்படுத்தினால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுட்டே அந்த கேள்வி கேட்குறேன். இந்த முடிவு நீங்கள் எடுத்ததுக்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியிடையே இருக்கக்கூடிய அந்த பிளவு, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வகையில் இன்னும் கூட திரு வேல்முருகன், அண்ணன் வேல்முருகன் அவரோட பலம் என்னன்னு வந்து தெரியப்படாமல ஒரு ஆன்டிசிபேஷனாக தான் இருக்குது. அது இன்னும் வந்து டெஸ்டட் கிடையாது, அன்டெஸ்டட். அப்படின்னும் போது இது இந்த களத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான காரணம் உங்களுடைய நெகோஷியேட்டிங் பவரை அடுத்த தேர்தல்களில் அது கூட்டிக்கிறதுக்காக தான் இந்த யுத்தியை இது இருக்கலாமே, தப்பு இல்லையே. ஒரு அரசியல் கட்சி தனக்கு என்ன இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இதை எடுத்துக்கலாம். ஒன்று, நீங்கள் கேட்ட அந்த 2 சமூகங்கள் போராட்டங்களங்களை ஒன்றா இணையிறோம், ஆனால் அரசியலாக அது வெற்றி அடையலை அப்படின்னீங்க. அதில் நான் மாறுபடுறேன். உங்களுக்கு தெரியும் 2016 தேர்தலில் 2011 தேர்தலில் அண்ணன் திமுக பாமக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்தித்தோம். அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒன்றிணைவு என்பது தலைவர்கள் மத்தியில் இருந்தது, மக்கள் மத்தியில் இல்லை. அதனால் மிகப்பெரிய தோல்வியை திமுக தலைமையிலான அந்த கூட்டணி 2011 சந்தித்தது உண்மை. ஆனால் வேல்முருகன் தலைவராக உருவாகி வந்த பிறகு அண்ணன் திருமாவளவன் இருக்கிற கூட்டணியில் வேல்முருகன் இணைந்த பிறகு நீங்கள் சொன்ன அந்த தலித் மக்களும் இந்த வன்னியர் மக்களும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிந்து கொண்டு, நான் எந்த விடுதலை சிறுத்தைகளின் கொடியை போட்டுக்கொண்டு வன்னியர் கிராமங்களில் வண்டி வரக்கூடாது என்று தடுத்தார்களோ, வாகனத்தை நிறுத்தி அந்த கொடி இறக்கப்பட்டதோ அதே இடத்தில் அவரோடு வண்டியில் பயணித்து அவரோடு வாக்கு கேட்டபோது அதே சாதி இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய வன்னியர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பூக்களை தூவி அண்ணன் திருமாவை வரவேற்றார்கள். என் கட்சி கட்டமைப்பு இருந்த அத்தனை பூத்துகளினுடைய வாக்குகளினுடைய அந்த சதவீதத்தின் அடிப்படையில் தான் திருமாவளவன் அவருடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக பேசப்பட்டது. கடந்த காலங்களில் அதற்கான ஒரு புரிதல் இல்லாத காலங்களில் சொற்ப வாக்குகளிலே 1500, 2000, 3000 உங்களுக்கு தெரியும் அந்த ஏற்ற இறக்கங்கள். ஆனால் வேல்முருகன் அப்படி இல்லை. நான் ஒரு தமிழ் தேசிய அரசியல் களத்திலிருந்து வந்த காரணத்தினால் என்னுடைய தொண்டர்களை, என்னுடைய நிர்வாகிகளை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு செய்திக்காக சொல்கிறேன், எங்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் கனல் ஓ கண்ணன், வன்னியர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர், வன்னியருக்கு என்கிற கனல் என்கிற பத்திரிகையை நடத்தியவர். அவர் என் கட்சியினுடைய தற்போது தலைமை நிலைய செயலாளர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல வன்னியர்களுடைய எதிர்ப்பை மீறி அவர் அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்தார்.
பாரம்பரியமிக்க இலச்சுவாந்தார் அண்ணன் திருமாவளவனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து பூக்களை தூவி வரவேற்று அழைத்து சென்று அவரை கட்டிப்பிடித்து பல தொலைக்காட்சி பத்திரிகை ஊடகங்கள் முன்பாக முத்தமிட்டார். அது வன்னியர்கள் இருக்கிற ஜாதி பற்றோடு இருக்கிற இளைஞர்களால் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் அவரை நாங்கள் அரசியல் படுத்தியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவரும் அரசியல் படுத்தப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய சொந்த தாய் மாமன் தான் மாவோயிஸ்ட் குழுக்கள் என்று குற்றம் சாட்டி சிறைப்படுத்தப்பட்ட, இன்றைக்கும் காவல்துறையினுடைய கண்காணிப்பில் சிறைப்பட்டிருக்கிற திரு வீரமணி, கோயம்புத்தூர் சேலம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். ஆக வன்னியர்கள் என்றாலே சாதி வெறியர்கள் என்கிற ஒரு புரிதல், ஒரு பார்வை இருக்கிறது இல்லை. இந்த தமிழ் சமூகத்தினுடைய சமூக மாற்றத்திற்கு தியாகம் செய்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் நீங்கள் பெரும்பான்மையாக வடதமிழ்நாட்டில் வன்னியர்கள் என்கிற அந்த மிக பின்தங்கிய விவசாய குடிகள் என்பதையும் நீங்கள் ஒற்றுக்கொள்வீர்கள். என்னால் பட்டியலிட முடியும். நீங்கள் எல்லா போராட்டங்களிலும் இன்றைக்கி முள்ளிவாய்க்கால நெடுமறை எங்கள் அமைச்சிருக்காருன்னா அதற்கு முழு முதல் நின்று அந்த பணியை செய்த ஒரு தமிழ் தேசிய போராளி ஓவியர் வீரசந்தானம். தமிழ்துறையிலும் சரி, திரைத்துறையிலும் சரி, இலக்கியத்துறையிலும் சரி, போராட்ட களத்திலும் சரி, தமிழ்நாடு விடுதலை படையிலும் சரி, அந்த சமூகத்தில் தலித்துகளும் வன்னியர்களும் நாம் ஒரு நிலக்குடி, ஒரு நிலையில் வாழக்கூடிய மிக மிக பின்தங்கிய உழைக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கம் என்பதை உணர்ந்த எத்தனையோ தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். எங்கேயோ அங்கொன்றுமாக அதே சமூகத்தில் சாதி ரீதியான புரிதல் இல்லாமல், தெளிவு இல்லாமல், இப்போ பண்படுத்தப்படாத ஒரு கூட்டம் இருதரப்பிலும் இருக்கும். ஆக இந்த இருதரப்பு மக்களும் அதிலிருந்து யாரோ ஒருவர் செய்கின்ற ஒரு தீங்கான காரியமும் இருபெரும் சமூகத்தையே ஒரு 40 ஆண்டு காலம் எதிர்முதலுமாக நிறுத்தியிருந்தது. அதை மாற்றி அமைத்தவன் வடதமிழ்நாட்டில் நான் தலையெடுத்த பிறகு, நான் தலைவராக உருவாகிய பிறகு ஒரே ஒரு சாதி கலவரத்தை நீங்கள் வடதமிழ்நாட்டில் சொல்லுங்கள். 1987, 89, 91 எத்தனை குடிசைகள் எரிக்கப்பட்டன, தலித்து குடிசைகள். எத்தனை வன்னிய இளைஞர்கள் படித்தவர்களை பார்த்து அவர்கள் டிகிரி படித்திருந்தால், வேலைவாய்ப்பு காத்திருந்தால் அவர்கள் பெயர் மட்டும் SC/ST வன்கொடுமை வழக்கில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு இருந்தது. இன்றைக்கு அது உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. அதே அண்ணன் திருமாவளவனிடத்தில் இப்படி ஏதோ ஒரு சாதி மோகத்தால் போய் வழக்கை மாட்டிக்கொண்டான்னா அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி விடுதலை வாங்கி தருங்கள் என்று சொன்னபோது பெருந்தன்மையோடு பல வழக்குகளில் சமரசம். அதுபோன்று வன்னியர்கள் தலித் இளைஞர்கள் மீது கொடுக்கப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்துக்கு முன்பாகவே சமன் செய்யப்பட்டு அந்த இளைஞர்கள் தண்டிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு பல இளைஞர்கள் நீதி மேஜிஸ்ட்ரேட்டாக வந்திருக்கிறார்கள், டிஎஸ்பியாக வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும். ஆக வேல்முருகன் தலையெடுத்த பிறகு வடதமிழ்நாட்டில் எங்கும் சாதி கலவரங்களை ஓட்டாக நீங்கள் கேட்டால் மாறி இருக்கா அப்படின்னா மாறி இருக்கிறது. அதனால்தான் அடர்த்தியாக வாழ்கின்ற தலித்துகளும் வன்னியர்கள் வாழ்கின்ற பண்ருட்டி தொகுதியில் அதே நான் திமுகவோடு திருமாவளவன் உடன்பட்டு இருந்த போது நின்றேன், தோற்று போனேன். அதே வேல்முருகன் திமுகவோடு திருமாவளவனோடு நான் தலைவராக முயற்சியாகி நான் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கிய பிறகு என்னுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் இருபெரும் சமூகங்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று, விடுதலை சிறுத்தைகளான தலைவர் திருமாவன் தலைமையிலான தலித்து மக்கள் என்னை நம்பி வாக்களித்தார்கள், தோளில் என்னை தூக்கி கொண்டாடினார்கள் என்று சொன்னேன். இன்னொரு சமூகம், நான் 7 விடுதலைக்கு குரல் கொடுத்தது போல் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறக்காத வேல்முருகன் என்ற ஒரு தமிழ் கடவுள் பெயரை தாங்கிய நான் தான் 40 வழக்குகளை உங்களுக்காக வாங்கினேன். உங்களுக்காக சமரசமற்று பாசிசத்தை எதிர்த்து நிற்கிறேன், தேசவிரோத வழக்கை சந்திக்கிறேன், எனக்கு அனைத்து ஜமாத்துகளும் வாக்களியுங்கள் என்று சொன்னேன். தமிழ்நாட்டுடைய அனைத்து ஜமாத்துல்லா சபைகளும் யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள், வேல்முருகனுக்கு வாக்களியுங்கள் என்று உத்தரவிடப்பட்டு அந்த மக்களும் சுயமாக சிந்தித்து அனைத்து சமாத்துகளும் ஒன்று கூடி பெரும்பான்மை இஸ்லாமிய வாக்குகளை பெற்றுதான் நான் சட்டமன்றத்துக்கு சென்றேன் என்பதை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறேன், பல மாநாடுகளில் பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் கேள்வியில் சிறு மாற்றம். வேல்முருகன் உருவாகிய பிறகு வடதமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதிய கலவரங்களோ சாதிய மோதல்களோ இல்லாமல் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கும் ஒரு சமூக நீதிக்குமான அரசியலை சரியான புரிதலோடு நாங்கள் இருவரும் செய்கிறோம். அதனால தான் அண்ணன் திருமாவளவன் இந்த கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கு நான் முடிவெடுத்த போது ஒரு முறைக்கு பல முறை என்னை தொடர்பு கொண்டு அரசியல்னால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் எனக்காக நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னா இது வேல்முருகன்ற தனிப்பட்ட சுயமரியாதை தன்மானம் மட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும், என் கட்சியில் எத்தனையோ 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, போராளி தலைமைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிரிதொரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியிலிருந்து விலகி பல தலைவர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை, நீங்கள் திராவிடத்திலேருந்து வெளியே வந்தால் தான் நாங்கள் உங்களோட தொடருவோம் அப்படின்னு சொல்லி நான் சீக்கிரம் விரைவாக முடிவெடுக்காத காரணத்தினால் என்னிடமிருந்து கொள்கையே பற்றி பேசியவர்கள் இன்றைக்கு கொள்கை என்றால் என்ன என்று கேட்கிற கட்சிக்கு ஒருத்தர் போயிருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிட்ட வந்தவர். அப்போ இருக்கிற அந்த என்னை நம்பி வந்தவர்களை நான் இழக்கக்கூடாது. இப்படி பல எனக்கான ஒரு சுயம் சார்ந்த கட்சிக்கான ஒரு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு ஒரு நீண்ட டிஸ்கஷன் விவாதம் கம்யூனிஸ்ட் மாரி ஒரு வாரம் நடத்துகிறோம். நாங்கள் கீழே நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், தொகுதி தலைவர் செயலாளர், மாவட்ட தலைவர் செயலாளர், மாநில அணி நிர்வாகிகள்,
மாநில ஹை லெவல் கமிட்டின்னு சொல்லக்கூடிய உயர்நிலை குழு என்று கம்யூனிஸ்டுகள் போல் ஒரு வாரம் நாங்கள் ஆய்ந்து அறிந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் பாசிசம் பாரதிய ஜனதா அவங்க உள்ளே வந்துடுவாங்களா வெளியே வந்துடுவாங்களா எல்லாத்தையும் ஆய்ந்து சரி இனி இங்கே நீடித்தால் கட்சியை நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியும் காப்பாற்ற முடியாது, பாதி பேர் நீங்கள் சொன்னதுலேருந்து விலகி நிற்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் வெற்றிக்குமார் அவர்கள் தலைமையிலான தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நாம் தமிழர் கட்சியிலேருந்து சரிபாதி இளைஞர்கள் பிரிந்து திருச்சியில் பிரம்மாண்டமான அந்த மாவீரர் நாளை நடத்தினார்கள். நான் வெளியேறி சில நாட்களிலே திமுக விட்டு வெளியேறவில்லை என்று பல பேர் அப்படி அமைதியாகிவிட்டார்கள், பல பேர் வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டார்கள். அதனால் நான் தொடங்கிய அந்த கட்சியை நான் தொடர்ந்து நடத்த வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் அரசியலில் சும்மா இவங்ககிட்ட போய் ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு நான் நிற்கிறத விட என்னுடைய பலம் என்ன? நான் சொன்ன மாதிரி இப்போ இவ்வளோ பெருமையாக நான் பேசுகிறதில்ல உங்ககிட்ட மைக்க நெஞ்சை உயர்த்தி. அப்போ இத்தனை அர்ப்பணிப்பு செஞ்ச ஒருவனுக்கு இந்த தமிழ் சமூகம் என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கு? நெய்வேலி தொகுதியில் 32,000 ஓட்டு கொடுத்து டெபாசிட்டை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நான் எல்லா ஜாதி மக்கள் உங்களுக்கு தெரியுமா? வேங்க வயலில் காவல்துறையுடைய 3 அடுக்கு பாதுகாப்பை உடைத்து என் கட்சியிலே இருக்கிற ஒரு பிரிவு இளைஞர்களை தேர்வு செய்து அங்கே அவர்கள் சென்று தான் அந்த வேங்க வயல் தொட்டியை உடைத்தார்கள். உண்மையா இல்லையா? காவல்துறை அவர்களை ஜட்டியோடு வைத்து காவலத்தில் அடித்து சித்திரவதை செய்து உண்மையா இல்லையா? இன்றைக்கும் அந்த வழக்கை நாங்கள் சந்திக்கிறோமா இல்லையா? எதில் நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம்? எந்த பிரச்சனையில் நாங்கள் தலித்துகளுக்கு எதிராக நின்றோம்? எந்த பிரச்சனையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நின்றோம்? தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழரசன் ஆயுத போராட்டத்தின் மூலமாக அதை சரி செய்தார். நான் அரசியல் போராட்டத்தின் மூலமாக சமன் செய்கிறேன். Meriba Paneer Soda. I trust Meriba.